நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு, உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம் கவலை துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள், நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேச ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் ராசிக்குள்ளே வந்துட்டார். அப்புறம் என்னங்க, கிட்டத்தட்ட பல பிரச்சனை, பல போராட்டம், பல கஷ்டம், பல துன்பங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஆனால் இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே வெற்றி மட்டும்தான். உங்களுக்கு வெற்றி கொடி கட்டு படம் நான் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ போராட்டத்தில் இருந்தாலும் கடைசியில் அந்த படத்தில் எப்படி ஒரு வின்னர் காட்டுவாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இறைவனுடைய அருளால் எல்லா விஷயங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தொடக்கம் ஆரம்பம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கும் போது இது எப்படி நடக்கும்? 7.5 சனி ஸ்டார்ட்டுங்காங்க, எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். நான் ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். சனி பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் தான் பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லவரா? இல்லை, அவர் கெட்டவர் தான். அவர் ராசிக்கு 12 போயிட்டார். சிறப்பு தானே? உங்களை பார்க்கலையே, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் நம்முடைய குரு பகவான் கடக ராசிக்குள்ளே உள்ள நுழையிறார். அடிக்குது பாருங்கள், உங்களுக்கு ஜாக்பாட் யோகம் மாதிரி. நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. கடந்த காலங்களில் நீங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது கிடைச்சா நல்லாயிருக்கும், இப்படிலாம் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படி என்னென்ன லிஸ்ட்டு வச்சுருந்தீங்களோ ஸோ அத்தனை லிஸ்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா நடக்கும். ஆனி மாதம் முதல் உங்களுடைய அற்புதமான காலம் ஆரம்பம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை நம்முடைய சுப கிரகமான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து உங்கள் லைஃப்பில் பெரிய டேனிங்கே கொடுக்க போகிறார். வெளிநாடு யோகம் கொடுக்க போகிறார். பொருளாதார நிலையில் உள்ள தடுமாற்றத்தை சரி பண்ண போகிறார். எப்படி பொருளாதாரத்தை தடுமாற்றம் இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? அப்படி தானே யோசிக்கிங்க. நம்ம தான் சனி பயிற்சி சொன்னோம்லங்க. கிட்டத்தட்ட சனி பகவான் உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தை பார்க்காரு. தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் பிரச்சனை, கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்த வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே பல அன்பர்கள் ஃபோன் பண்ணியே சொன்னீங்க, சார் கரெக்டாக அப்படி தான் சார் இருந்துச்சு, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை, நான் எவ்வளோ கேர் பண்ணேன் என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கணவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு, கோச்சிட்டு போயிட்டாரு, எங்கே போனான்னு தெரியல அந்த மனுஷங்கன்னு தேட வேண்டிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்காருங்கிற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு இனி வரப்போகிற காலங்கள் ஆனி மாதம் முதல் சனி பகவான் என்ன பண்ணுறாரு, குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஏற்கனவே நீ அவரை பார்த்து, அதாவது மேசராசிக்காரங்களை பார்த்து குடும்பப்படுத்தின போதும், இனிமேல் பொருளாதார விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கு குரு பகவான் ஆர்டர் கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதேபோல் இந்த 6ஆம் இடம் மேசராசிக்காரங்களுக்கு பெரிய தொல்லையே என்னென்னா இந்த கடன் பிரச்சனை தான். அது நம்பி நீங்கள் வாங்கி கடன் கொடுத்து நீங்கள் வர்ற வாடு, எப்பா சாமி உங்களால் எப்படி முடியுது? எவன் பிரச்சனைனாலும் ஓடி ஓடி போய் வேகமாக போய் விழுந்துக்கிறீங்க. விழுந்துட்டு அப்புறம் நீங்கள் உணர்ச்சப்பட்டு அவங்கள்ட்ட வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறீங்க. அவங்க உங்களை கோவக்காரன், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஏட்டி போட்டி பேசுகிறவங்க, அதாவது நம்மளுடைய மேசராசி பெண்களெல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க.
நீங்களாம் கோவப்பட்டு பேசுவ, நீ எத சொன்னாலும் இதாக இருக்கணும். ஆனா உண்மையிலேயே மேசராசிக்காரங்க மாரி உள்ளுணர்வோடு ஒரு அனுபவிக்கக்கூடிய லெவல் யாருக்குமே கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான காதல் வச்சிருப்பீங்க. ஆனா உங்க கூட இருக்க கோஷ்டிய புரியாம உங்கள பேசுறாங்க. ஆனா இப்ப ஒரு புரிதலுடன் வருவாங்க. கடன் பிரச்சனை உறுதியாக உங்களுக்கு அடையப்போகுது. கடன், வம்பு, வழக்கு, நோய், ஓகேவா? இது எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அப்படியே கட் ஆயிட்டே இருக்கும். மேபி ஒருத்தவங்களுக்கு கடன் இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ எல்லாமே சரியாகும். கவலையே பட வேண்டாம். அதேபோல நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் இருக்கு. ஆனா, அந்த காதல் திருமணம் முடிக்கும்போது ஒரு பிரச்சனையும் இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. ஸோ, அப்ப கொஞ்சம் வீட்ல பெர்மிஷன் வாங்கி, அவங்கள புரிய வச்சு, நீங்க அன்பா, பாசமா பேசி, உங்க காதல் உண்மையான காதல். நீங்க உணர்வுபூர்வமா தான் லவ் பண்றீங்கன்னு ப்ரூஃப் பண்ணீங்கன்னா, காதல் மூலமாக கவலைப்படவும் தேவையில்ல. உங்க அம்மா, அப்பாவ வருத்தப்பட வைக்கவும் தேவையில்ல. காதல்ல வெற்றி உண்டு. ஓகேவா? ஸோ, அதேபோல நம்மளுடைய 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவ குரு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா, ஆனி மாதத்துக்கு மேல பார்க்க மாட்டாரு. அப்ப அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும். உங்களுடைய டெவலப்மெண்ட் அதாவது வேற லெவல்ல டெவலப் ஆவீங்க. ஆனா, அந்த ராகு அப்படிங்கிற 11ல உட்காந்துருக்கனால, ஒரே ஒரு விஷயம் தான். உங்கள தேடி ஈசல் மாரி ஒட்டிட்டு வருவாய்ங்க. ஏதாவது ஒரு மாய வலைய காட்டுவாய்ங்க. அப்படிம்பாய்ங்க, இப்படிம்பாய்ங்க. எவன்ட்டயும் சிக்கிறாதீங்க. ராகு 11ல அமர்ந்திருப்பதனால நிதானமான முடிவெடுத்து, சரியான பாதையை நோக்கி போனீங்கன்னா, உங்கள வெல்ல யாராலயும் முடியாது, எவனாலயும் முடியாது. வெற்றி உங்களுக்கு உறுதியா உண்டு. நீங்க கரெக்டான முறையில நான் சொல்ற விஷயங்கள கவனமா பார்த்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய செயல்பாடு இதில கொஞ்சம் நிதானமா இருந்தீங்கன்னா, உறுதியாக நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக, நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமா வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியா சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்றேன். இது பொது பலனே. அப்புறம் இதில வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் நெனச்சதெல்லாம் நடக்கல, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, இது 20% மட்டும் தான் உங்க லைஃப்ல உள்ள டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். அப்ப 80% அல்லது 70% எங்க இருக்கு அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில மட்டும் தான் இருக்கும். அப்ப நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கணும். புடிச்சதெல்லாம் கிடைக்கணும். இந்த மாரி நான் ஆசைப்படுறேன். அந்த மாரி விரும்புறேன் வாழ்க்கைய. அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள், உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா? அது இருக்கா? என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க. உங்களுக்கான உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியா இருக்கேன். அதேபோல நம்முடைய ஆன்லைன் வகுப்புல யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூம் மீட்டிங் மூலமா நடந்துக்கிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும், ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கோ, ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேரு, உங்க டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவா சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கணும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியல. அப்ப நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவா சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்க வாட்ஸ்அப்ல டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் டைம் குடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில நீங்க என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும், எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க
உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.